நவீன விஞ்ஞானிகள் இதற்கு பெயரிடுறதுக்கு நீண்ட காலத்துக்கு முன்னாடியே குவாட்ஸலை பண்டைய நாகரீக மக்கள் போற்றுனாங்க. மாயா மற்றும் ஆஸ்டெக் நாகரிக மக்கள் இந்த பறவையை சுதந்திரம், செல்வம் மற்றும் தெய்வீக சக்தியை குறிக்குதுன்னு நம்பினாங்க. அந்த காலகட்டத்தில் இவற்றோட இறகுகள் ரொம்பவே விலை மதிப்பற்றதா பார்த்தாங்க. அது அரச தலைக்கவசங்கள் மற்றும் சடங்கு உடைகளில் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, குவாட்ஸல் பறவைகளை கொல்லாம அதோட வால் இறகுகளை கவனமாக பறித்து பின்னர் மீண்டும் அதை காட்டுக்குள்ளேயே விட்டாங்க. இந்த பறவையை கொல்றது துரதிர்ஷ்டத்தை தரும்னு அவங்க நம்பினாங்க. ஆஸ்டெக் கடவுளான குவாட்ஸெட்கோட்டல் அந்த நாகரீக மக்களோட பிரதான கடவுளாக இருந்தது. ஞானம், கற்றல் மற்றும் புத்திசாலித்தனத்தோட கடவுளா இவரை வழிபட்டாங்க. குவாட்ஸெட்கோட்டல்ங்கிறதுக்கு இறகுகள் கொண்ட பாம்புன்னு பொருள். இந்த கடவுள் குவாட்ஸல் பறவைகளோட இறகுகளைத்தான் சூடி இருப்பாரு. மின்னும் இறகுகளோட தெய்வீகம் மற்றும் அண்ட சக்தியோட சின்னங்களா ஆஸ்டெக் மக்கள் இதை பார்த்தாங்க. இன்றும் கூட குவாட்ஸல் தேசிய அடையாளங்கள்ல ஆழமா பதிஞ்சிருக்குங்க. கௌதமாலாவோட தேசிய பறவை ரெஸ்ப்ளண்டட் குவாட்ஸல் தாங்க. அவங்க தேசிய கொடியில கூட ரெஸ்ப்ளண்டட் குவாட்ஸலை பார்க்கலாம். அந்த நாட்டோட நாணயத்தை கூட குவாட்ஸல்னு தான் அவங்க அழைக்கிறாங்க. இப்படி இன்றளவுக்கும் இந்த மக்களோட வாழ்வியல்ல குவாட்ஸல் கலந்து இருக்கு. பல நூற்றாண்டுகளா இந்த பறவை சுதந்திரத்தோட அடையாளமா திகழுது. இதுக்கு காரணம், ஒரு குவாட்ஸல் சிறைப்பட்டு வாழறதை விட இறப்பதே மேல்னு நினைக்கும்னு நம்பப்படுது. ரெஸ்ப்ளண்டட் குவாட்ஸல் சுமார் 1.5 அடி நீளம் கொண்ட பறவை. ஆண் பறவைகள் வாளோட சேர்த்து பார்த்தா 4 அடி நீளம் இருக்குங்க. இதோட எடை சுமார் 250 கிராம் இருக்கும். இனப்பெருக்க காலத்தில் மாயாஜாலமான ஒன்று நடக்குதுங்க. ஆண் பறவைகள் இன்னும் கண்கவர் தோற்றமுடையவையா மாறுது. இது பெண் துணையை ஈர்க்கிறதுக்கு இயற்கையாக நடக்கிற ஒரு அதிசயம். இந்த காலகட்டத்தில் ஆண் பறவை ஒரு வித்தியாசமான சத்தம் எழுப்பி துணையை அழைக்குது. வாங்க, அது எப்படி இருக்கும்னு கேட்கலாம். இந்த சத்தத்தால ஈர்க்கப்பட்ட பெண் பறவை ஒன்று அந்த கிழக்கே தேடி வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள்.